ஹாய் கேர்ள்ஸ், வணக்கம். உங்கள் பாஸ்கரன் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன டாபிக்னா, என்னுடைய வாழ்க்கை வரலாறை கொஞ்சம் எடுத்து உங்கள்கிட்ட பேசலான்ட்டு. என்னென்னா, நான் சின்ன வயசில் ரொம்ப செல்லமாக வளர்ந்து அப்படியே பசங்க கூட சேர்ந்துக்கிட்டு இது குடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, குடி அடிச்சு பெரிய எந்த அளவுக்கு குடி ஏற 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 ஃப்ரெண்ட்ஷிப்பும் நிறைய ஆகிடுச்சு. பல ரவுடிங்க ஃப்ரெண்ட்ஷிப்பு பழப்பு பெரிய பெரிய ஆளுங்களாக ரவுடி அப்படி பெருமையாக இருந்தது. இருக்க குடி ஒரு கட்டத்தில் போக 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 அது வளர்ச்சி கொடுக்கல. ரொம்ப உடம்பு கெடுதல் நாசனமாக போச்சு உடம்பு. எந்த அளவுக்கு எனக்கு சேர்ந்து வந்தாங்களோ ஆளுங்களா கட்சியில் குடி ஏறவன்னு எல்லாமே ஒவ்வொருத்தராக போயிட்டாங்க. யாருமே நிற்கலை. அம்மா அப்பா அண்ணன் தம்பி மனைவி மக்கள் எல்லாமே பிரிஞ்சிட்டாங்க, விட்டு எல்லாம் போயிட்டாங்க. இந்த குடியால் ரொம்ப கஷ்டப்பட்டு தெருவாக போய் நல்ல மெக்கானிக்கு நான் போய் நின்னா எவ்வளோ பெரிய வண்டிகளாக இருந்தாலும் சரி கொஞ்ச நேரத்தை ஃபால்ட் அட்டன் பண்ணிட்டு நல்லா வேலை செய்வோம். பேரும் போக நல்லா இருந்தது. இந்த கொடியால் உடம்பு போய் என்னுடைய மரியாதை போய் எல்லாம் மொத்தமாக என்னை காலி பண்ணிடுச்சு. பார்க்குறவங்க கூட பசி யாரும் வேலை செய்ய போனால் தானே உடம்புல வலு இருந்தால் தானே வேலை செஞ்சால் காசு வரும். காசு வந்தால் சாப்பிட்லாம், கொள்ளலாம், எதுவுமே இருக்கலாம். எதுவுமே இல்லை. ஒரு ஒரு இது வச்சா மாதிரி அந்த குறியை அப்படியே போய் லாக் பண்ணிடுச்சு. அப்போ தான் தனிமுறையாக மரமாக நின்று நானே உணர்ந்து நானே யோசனை பண்ணி எதனால் நம்ம எப்படி இருந்த ஆள், என்னை பார்த்து பயப்படுற ஆள், என்னை பார்த்து எல்லாம் வணங்குற ஆள், நல்ல பெரிய லெவலில் இருந்துட்டு இன்றைக்கி இந்த லெவலில் யாருன்னா கூப்பிட்டு பேசுகிறோன்னா இதோ பாஸ்கத்தை வந்துடும், ஒரே நிமிஷம் இதை வந்துடும் சொல்லி ஓடிடுவாங்க. நின்று பேச மாட்டாங்க. இப்படியெல்லாம் இருக்க ஏன்னு கேட்டால் எனக்கு மெயின் இருக்கிறதுக்கு காரணம் குடி தான். சரி, கொடி எடுத்து தூக்கி விசிறான்னு சொல்லிட்டு நானே எடுத்த முடி தான். தூக்கி அன்னிலேருந்து 25 வருஷம் ஆகுது. குடியை நிப்பாட்டிட்டேன். ஆன்ஸ் போடுவேன். மாவா அதெல்லாம் இருக்குது, அந்த பழங்களை போடுவாங்களா மாவா பழம். மாவா 3 ரூபா மாவா 2 ரூபா மாவா பழம் மாவா போடுவேன். அந்த மாவாவும் விட்டுட்டேன். ஆன்ஸு எல்லாம் கெட்ட பழகம் மொத்தத்தையும் விட்டு முதல் போன வேலை கார்பெண்டர் வேலை இந்த வேசாரப்படியில் இந்த வாசக்கால் ஜன்னல் இந்த ஓட்டை அடிப்பாங்க, அதை தொலை அடிப்பாங்க. அதில் மட்டும் விட்டாங்க. தொலைச்சிட்டு ஒரு நாளைக்கு 100 ரூபா சம்பளம். அந்த 100 ரூபா பெரிய விஷயம். அப்போத்துலேருந்து இன்ன வரைக்கும் நான் கடினமான உழைப்பு தான். கஷ்டப்பட்டு தான் ஒவ்வொரு படியாக தேர்ந்தெடுத்து ஒரு கடையை பிடிச்சேன். கடையை வச்சேன். ரியல் எஸ்டேட் ஆஃபீஸ் வச்சேன். நம்ம பாரதி நகரில் தர்மா நகர் கோட்டத்தில் அங்கே ஆஃபீஸ் வச்சேன். இந்த பொருள்களாக வாங்குறது, விற்கிறது, வியாபாரம் பண்ண, ஸ்கிராப்பு வாங்க போக படிப்படியாக அப்படி கொஞ்சம் காசு வந்தோன்னா அதில் ஒரு சின்ன இடமா வாங்குறது, அதில் கொஞ்சம் வியாபாரத்தை பார்க்குறது, அப்புறம் லைட்டாக கட்டுறதுல கொஞ்சம் பார்க்குறது, அப்படியே பெருத்து இன்றைக்கி கடவுள் புண்ணியத்தில் உங்களுடைய ஆசீர்வாதத்தில் நான் இன்றைக்கி நல்லா இருக்கிற குடியை விட்டு நல்லா செழிப்பாக இருக்கிறேன். போன சந்தோஷம், போன ஃப்ரெண்ட்ஷிப்பு, போன மரியாதை எல்லாமே 4 மடங்கு ஏறி எனக்கு வந்துடுச்சு. எல்லாமே இன்றைக்கி அந்த கடவுள் கொடுத்த நான் நல்லவன் தான். குடி தான் கெட்டவன். குடி விட்ட நல்லா இன்னும் வாழ்ந்து தான் இருக்கிறேன். இன்றைக்கி ஜிஎஸ்டி இது ஐடி ஃபைல் பண்ணிக்கிறேன். இன்கம் டேக்ஸும் அதுவும் என்னால் முடிஞ்ச சக்தி கேட்டது நான் என்ன சம்பாதிக்கணும்னோ அந்த வருமானத்தை கொஞ்சம் அவங்களுக்கும் நான் கட்டிக்கிட்டு வியாபாரம் பண்ணி இன்றைக்கி சந்தோஷமாக சொகுசாக இந்த கெட்ட பழக்கத்துலேருந்து விடுபட்டு நான் நல்லா இருக்கிறேன். நல்ல குடும்பத்தில் பிறந்தேன். நான் நாசமாக போயிட்டு அந்த குடியால். ஆனால் அந்த குடியை விட்டு நீ நல்லா இருக்கிற உங்களுடைய ஆசீர்வாதம். வணக்கம். நீங்களும் அதுமாரி ஏதாவது இருந்தால் யாரும் இல்லை, ஆஸ்பத்திரிக்கு போவேன்னா மெடிக்கல் ஷாப் போவேன்னா யார் பேச்சு உங்களுக்குள்ளேயே வைத்தியம் எல்லாமே உங்களுக்குள்ளேயே இருக்குது. வேணும் வேணாம் உட்காந்து சாப்பிட்றோம். யாராவது வேணும்னு கேட்குறீங்க, மீன் வேணும்னு கேட்குறீங்க, இது காரமாகுது, உப்பு இல்லை, இது வாங்கலாம், இதெல்லாம் சொல்கிறீங்களே. அதே போல் இதுவும் நல்லது இல்லையா, வானாயா அப்படின்னு சொல்லி விட்டுட்டா வாழ்க்கை சுகமாக இருக்கலாம், சுதந்திரமாக இருக்கலாம், கண்ணுக்கு குளிர்ச்சியாக பார்க்கலாம், வாய்க்கு ருசியாக சாப்பிட்லாம், காதுக்கு இனிமையாக கேட்கலாம். சுகம் குடியில் இருக்க சுகம் 100 மடங்கு இதில் இருக்குது, நல்லதில் இருக்குது. குடியை விட்டு பாருங்கள்,
விட்டு அது இருக்குதுன்னா அதில் நிறைய இருக்குது. இருந்து பாருங்க, வாழ்ந்து பாருங்க, அப்போ தெரியும். வணக்கம் நேயர்களே.